ஜாயின் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளிபரப்பின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. இந்த நாட்களிலே நாம் சிலுவையை அதிகமாக தியானித்து வருகிறோம். தேவனுடைய தியாகத்தை அதிகமாக நாம் தியானித்து வருகிறோம். ஆகவே அதை ஒட்டின ஆராதனையையும் உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையும் நான் சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ள உங்களோடு கூட இந்த நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியை துவக்குவதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தெய்வ பிரசன்னம் நம்மை நிரப்புறாங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. Oh, thank you Jesus. பிதாவே, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம், பாட வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஜனங்களுடைய சகல பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நீர் வல்லமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய அன்பை அதிகமாக தியானிக்கிறோம். இந்த ஆழியின் ஆழத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும், அதாவது அந்த ஆழத்தின் அளவை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு மிக ஆழமானது. வானம் எவ்வளவு உயரமோ அதைவிட அதிகமாக அவருடைய அன்பு மிக உன்னதமும் உயரமாக இருக்கிறது. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், யாரையும் எவரையும் தவறவிடாத ஒரு அன்பு, அவரை நேசிக்கிற விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதமாய் தருகிற அன்பு. இந்த அருமையான நேரத்தில் அந்த அன்பை நாம் பாடப்போகிறோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. பாடவும், கர்த்தர் மகிமைப்படுவாராக. சிலுவை அதையே சொல்லித் தருகிறது, ஆழமான அன்பை. ஆமென். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதரிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத
இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது அளவிட முடியாத அன்பு, அவ்வளவு உயரமான அன்பு, ஆழமான அன்பு. அதனாலதான் அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், நீர் இவர்களை மன்னியும் என்று சொன்னார். காரணம் என்ன? இயேசு அவ்வளவு ஆழமான அன்பை உங்கள் மீதும் என் மீதும் அவர் வைத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை, அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எத்தனை மேன்மையான அன்பு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஏனென்றால் கவனியுங்கள், நம்முடைய வேதம் சொல்லுகிறது, சயின்ஸும் அதைத்தான் சொல்லுகிறது, நம்முடைய இரத்தத்தில் தான் நம்முடைய உயிரே அடங்கி இருக்கிறதாம். நம்முடைய ஜீவன் அதில் தான் இருக்கிறது. ரத்தம் போயிருச்சுன்னா நம்முடைய உயிர் போயிடும். ஆனால் கடைசி சொட்டு இரத்தத்தையும் கடைசி சொட்டு தண்ணீரையும் உங்களுக்காக சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பெரிய அன்பு பிரியமானவர்களே. அந்த அன்பைத்தான் நாம் பாடப்போகிறோம். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே,
இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே மாற்ற விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. கைகளை உயர்த்தி எல்லாரும். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட கரங்களை உயர்த்தி எல்லாரும். ஓ எஸ், உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. ஆமென். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த இரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த இரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற
பெற்ற ரத்தமே, எல்லாருமா, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலை ஏற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. கைகளை உயர்த்தி எல்லாரும், ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. கமா, அவரை ஆராதித்து சொல்லுங்க, எனக்காக, என் பாவங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமே. கல்வாரி சிலுவையிலே அது ஒரு கயிறை போல என்னை காப்பாற்றுகிற ஒரு பெரிய அரணை போல எனக்காக சிந்தப்பட்டபடியினால் நான் அந்த ரத்தத்தை ஆராதிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் செய்த தியாகம் யாரும் செய்ய முடியாதப்பா, யாரும் செய்த முடியாத ஒரு பெரிய ஆண்டவர் தியாகத்தை எங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்திற்காக, அண்ட சராசரத்துக்காக நீ செய்தீரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ரத்தமே, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமே, என்னை தூக்கி நிறுத்த சிந்தப்பட்ட ரத்தமே, என் நோய்களை, என்னுடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை சிலுவையிலே மன்னிக்க சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே. ஓ ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, யாவே நீரங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா, யாவே நீரங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. என்னோடு கூட அந்த உயிரோடு எழும்பின கர்த்தர். பிரியமானவர்களே, மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போயிருந்தால் நீங்களும் நானும் என்று இப்படி பாட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கு பார்த்தாலும் அவருடைய மரணத்தை குறித்து பாடி 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 அவரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதோடு நின்று விடுவதில்லை. அவர் உயிரோடு எழும்பினார். 3ஆம் நாள் அவருடைய கல்லறை திறந்தது. ஓ, அவர் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றும் நம்முடைய ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்கிறார். உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். தம்முடைய மரணத்தினால் சகல மரண பயத்தையும் அவர் மாற்றிவிட்டார். பயத்தோடு இருக்கிறீர்களோ, எதிர்கால கேள்வியோடு இருக்கிறீர்களோ, இயேசு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். 2 கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய மரணத்தினால் எங்கள் மரண பயத்தை நீ நீக்கினீரே, உமக்கு நன்றி அப்பா. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்னும் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே
நீரங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீ. கரங்களை உயர்த்தி ஆஹா இந்த கோரஸை பாடிக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய மனதில் இருக்கிற பயங்கள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற சகல வியாதிகளும் இப்பொழுது நீங்கி நீங்கள் சுகமாய் மாறுவீர்களாக. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று ஒரு ஜெபமாக, ஒரு தேவனுடைய வேண்டுதலாக, அவருடைய கரங்களை பற்றி நிற்கிற உங்களை கர்த்தர் மாற்றி அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகள் இப்பொழுது டிரான்ஸ்பார்ம் ஆகுவதாக. சகல விதமான சாபங்களும் இப்பொழுது வெளியேறட்டும், சகல சாபங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள், செய்வினை கட்டுகள், ஏவல் கட்டுகள் உடைக்கப்பட்டு இப்பொழுது ஒரு புதிய வல்லமை உங்கள் இருதயத்துக்குள் பிரவேசிப்பதாக. புதிய நாமம் உங்களுக்கு தரிக்கப்படுவதாக, புதிய அபிஷேகம் உங்களுக்குள்ளே வருவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லிசன், ஏற்கனவே நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இயேசு சிலுவையை சுமந்து சென்றார். இயேசு சிலுவையை தூக்கி நடந்தார். அவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் என்னை போல தன் சிலுவையை அவன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நல்ல கவனிங்க, ஏன் நம்மை அந்த சிலுவையை பின்பற்ற சொல்லுகிறார், எடுத்துக்கொண்டு நடக்க சொல்லுகிறார்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சிலுவையில் சகலவற்றையும் தேவன் ஜெயித்தார். எல்லாவற்றையும் தேவன் ஜெயித்தார். Listen, I want to tell you, தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு ஆரம்பிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அந்த சிலுவையில் நிறைவுற்றது. Listen, நல்லா கவனிங்க, இயேசுவின் வாழ்க்கை சிலுவையிலே முடிந்து போனது. அவருடைய மாம்சீக, அதாவது அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. At the same time with the cross, இந்த சிலுவையிலே உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் ஆரம்பமாகிறது. That is the radical cross of Christ. கிறிஸ்துவனுடைய மிகவும் மிகவும் ஒரு இமைப்பொழுதில் நம்மை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம். பழைய பாவங்கள் போயிற்று, பழைய ரோகங்கள் நீங்கிற்று, பழைய விதமான இச்சைகள் மறைந்து போனது, எல்லாம் மாறினது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஒருவன் தூக்கி கொண்டு நடப்பானானால், வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியர்ல வாசிக்கிற 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. If you are in Christ, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பீர்களானால், நான் உங்களை பார்த்து நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். உங்கள் பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய இச்சைகள், பழைய ரோகங்கள், பழைய விக்கிரக ஆராதனைகள் உங்களை தொடர முடியாது. தினந்தோறும் சொல்லுங்க, ஆண்டவரே, என் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களுக்கு நீ சொன்னது போலவே எனக்கும் இப்பொழுது சொல்லுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி அவருடைய மாதிரியை பின்பற்றி உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடங்கள். இரண்டாவது, இந்த சிலுவையை எதை தருகிறது என்று சொன்னால், the passion. நல்லா கவனிங்க, ஆதி நாட்களிலே இந்த passion என்று சொன்னால் என்ன என்றால், மிகவும் அழுத்தமான அல்லது தாங்க முடியாத வேதனை அன்று அர்த்தம்.
ஆனால் இப்பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன? பேஷன் சொன்னா லஸ்ட், இச்சை அல்லது பாலியல் காரியங்களை குறித்து சொல்லுகிறது. ஆனால் ஆதி நாட்களிலே பேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாடு. கிறிஸ்து உங்கள் பாடுகளை சுமந்தவர், உங்கள் கஷ்டங்களை அறிந்திருக்கிறவர், உங்களுக்காக சகலவற்றையும் தன் மீது அவர் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலே துக்கத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அன்பு பிள்ளையே, உங்கள் துக்கங்களை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சுமந்தார், அவர் பாடுபட்டார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, உழப்பட்ட நிலம் போல அவருடைய முதுகு மாறிட்டான், அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டன, அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. அவர் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். ஆகவேதான் இந்த மாதம் முழுவதும் இதை நாம் பேஷன் வீக் என்று சொல்லுகிறோம், பேஷன் மந்த் என்று சொல்லுகிறோம். ஆகவே தேவனுடைய சகல விதமான தியாகமும், அவர் ஏற்றுக்கொண்ட எல்லா பாடுகளும் உங்கள் வாழ்வின் பாடுகளை நீக்க போதுமானதாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு முக்கிய காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4-5 சொல்லுகிறது, அவர் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. லிசன், முக்கிய காரியத்தை சொல்றேன். இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் வியாதி 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 வியாதி. சாப்பாட்டில் வியாதி, சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் வியாதி, எதுலனாலும் வியாதி கலந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, if you believe the sacrifice of Christ on the cross, கிறிஸ்துவின் அந்த பலியை நீ சிலுவையிலே விசுவாசிப்பாயானால், அவர் சொல்ல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அவர் நமக்காக பட்ட பாடுகள் எல்லாம் எதற்காகவாம்? சமாதானமும் வந்து விடுகிறது. பாவமெல்லாம் போயிருச்சு, சமாதானம். அதே போல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சகல வியாதிகளும் நீங்கி நாம் சுகமாய் மாறுகிறோம். காரணம் என்ன? அவரே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இரு கரத்தையும் நீட்டி அவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். அவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் ஓடி வந்து விடுங்கள். இரு கரமும் நீட்டினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில் அவர் உங்களை வரவேற்கிறார், அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை தந்து சிலுவையிலே எங்களுக்காக மரிக்கவும் அடக்கம் பண்ணப்படவும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவும் ஆண்டவரே நீர் ஒப்பு கொடுத்தீர். எதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் வந்து மரித்து எங்களுக்காக அவர் செய்த தியாகத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த அன்பினாலும் ஆசீர்வாதங்களினாலும்
நிரப்பி அருள்வீராக. உடைய மகிமையை வெளிப்படுத்தும். உடைய தேவைகளை அற்புதமாய் சந்தியும். உடைய வாழ்வில் சமாதானமும் நிறைவும் ஒரு நாளும் குறைந்து போகாமல் காத்துக்கொள்ளும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகம் சென்று சேருகிற வரைக்கும் உம்முடைய ஆண்டவரே பாதுகாக்கும் கரத்துக்குள்ளே அவர்களை மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை உமக்கை செலுத்தும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.